இல்ல குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்நிலைகளை கண்டு நிச்சயமாக சிலிர்க்கத்தான் விட்டேன். மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது போன்று எல்லாம் ஒருவரோடு நடந்து கொள்ள முடியுமா என்கின்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொண்ட செயல் உன் அப்பன் எனக்கே அத்தனை வியப்பை ஏற்படுத்தியது. நான் இப்பொழுது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா என் தங்கமே? அவர்கள் செய்த செயலினால் தான் நீ இன்னும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, என்னதான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் ஒன்று இருக்கின்றதா? பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அது போலத்தான் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்து இருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் அதிகமானதும் கூட. இந்த சூழ்நிலைகளால் நடந்த பிரச்சனைகளை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எத்தனை சாதாரணமாக நினைத்தாயோ, உன் அப்பன் நானும் அத்தனை சாதாரணமாகத்தான் எல்லோவற்றையும் நினைத்து விட்டேன். நான் அவற்றை பற்றி எண்ணங்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நான் நினைத்து விட்டு இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் உண்மையில் நல்லவர்கள் என்று நினைத்து விட்டேன். ஆனால் அவர்கள் நடித்தது எப்படி என்பதை நான் இப்பொழுது தானே புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உனக்கு அது தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் அப்பன் நான் புரிந்து கொண்டது உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட வேண்டும் அல்லவா? ஆனால் அப்பன் உன்னிடத்தில் அத்தனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்து விட்டேன். உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளால் இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே இந்த ஒரு பெண்தான் காரணமாக இருக்கின்றார். என் தங்கமே, அப்பன் இவர்களை கண்டு கொண்ட நேரம் நிச்சயம் எப்படி இவர்களால் இப்படி செய்துவிட முடியும் என்று யோசித்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அவர்கள் இத்தனை நாட்களும் உன்னிடத்தில் பேசியது, உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்று நடித்தது எல்லாம் வேஷம் என்று. அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி எல்லாம் கவலை கிடையாது, நீ சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல சிரித்துவிட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்னால் சென்று இவள் சந்தோஷமாக இருக்கின்றாளே, நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள் என் தங்கமே. அப்பன் அத்தனை சுலபமாக யாரையும் பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமானது அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன் துணையோடு உனக்கு ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளும் இவள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள். என் தங்கமே, இந்த சூழ்நிலையானது இப்பொழுது பின்னப்பட்டது கிடையாது. உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன்பே பாடுகளை செய்துவிட்டு இப்பொழுது அதனை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல. அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்று விட்ட பெரியப்பா சித்தப்பா வழிகளில் உள்ள ஒரு பெண் ஆவாள். என் குழந்தையே, உனக்கு அது அக்கா முறை தங்கை முறை வரக்கூடிய உறவாகும். என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகத்தான் உன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு என் நேரமும் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவள் யார்? மற்றவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்துவிட்டு உன்னுடைய இல்லத்தில் வந்து நல்ல பிள்ளை போல
எல்லா கதையும் கேட்டுவிட்டு தெரிந்துவிட்டு அதை பற்றி வெளியில் சொல்லி கொண்டு இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, இதில் இடையே நிறைய பேர் இங்கு ஒரு கதையை அங்கு ஒரு கதையும் பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். குடும்ப பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்து விட்டால் உடனே அங்கு வந்து தேவையில்லாததை பேசுவது, இங்கு கேட்டு அங்கே சொல்வது என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய எண்ணங்களும் குணங்களையும் மாற்ற வேண்டிய நாள் வந்து விட்டது அல்லவா என் தங்கமே? எல்லாவற்றிற்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் செய்வது தவறு என்று அவர்கள் உணராமல் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம் நாம் சொல்லிவிடலாம். அவையெல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தெய்வமானது அங்கே வந்து கொண்டு இருப்பது, பார்த்து கொண்டு இருப்பதை அவர்கள் உணரவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குல தெய்வம் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைத்து அவர்கள் எப்பொழுதும் அதை நினைப்பதே கிடையாது. உன்னுடைய குல தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்தவித ஆசீர்வாதங்களையும் எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காமல் போய் தீண்ட நாட்களாகிவிட்டது. அன்பு பிள்ளையே, தானு தெய்வங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கு, இன்னொரு வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துவது, இன்னொருவர் சந்தோஷப்படுத்துவதை கண்டு பொறாமைப்படுவது போல இவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் நிற்கக்கூடாத தகுதி இல்லாதவர்கள். என் குழந்தை, நீ நினைக்கலாம் அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகின்றார்கள், உன்னை தேடி வருகின்றார்கள். குல தெய்வத்தின் கோவிலில் உன் வரிசையில் நின்று அவர்கள்தான் வணங்குகிறார்கள் என்று. என் தங்கமே, என்னை நினைத்தாலும் சரி, அவர்கள் என்னை விதமாக நடத்து கொண்டாலும் சரி, தெய்வங்களுக்கு வாரி வாரி இறைத்தாலும் சரி, இந்த அப்பனானவன் உன்னுடைய குல தெய்வமும் சரி, எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உண்மை இருக்கின்றவர்கள் பக்கத்தில்தான் துணையாக நிற்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை இல்லாத இடத்தில், மற்றவர்கள் கெடுதல் நினைக்கின்ற இடத்தில் என்றும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய தெய்வம் எந்தவித ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கப் போவது கிடையாது. அவர்கள் முன் வரிசையில் நின்று வணங்கினாலும் தெய்வங்கள் அவர்களை கண்டெடுத்து பார்ப்பது கூட கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும். அன்றுதான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள். நம் தெய்வங்கள் நமக்கு தண்டனையை கொடுத்து நிச்சயமாக அன்று வருந்துவது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து வைப்பது, மற்றவர்கள் இல்லத்திற்கு சென்று பிரச்சனைகளை மூட்டுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற தண்டனையைத்தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அப்பன் சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு இருப்பாய். உன்னுடைய இல்லத்துக்குள் இன்னும் அவர்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை அங்கே விரைவாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ பிரச்சனை வருமா, அதை பார்த்து நாம் ரசிக்கலாமா என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய சந்தையில் சுவாரஸ்யங்களாக அவர்கள் கண்டு கொண்டு ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாம் வெளிவரப் போகின்றதா? வந்து விட்டது என் தங்கமே. எங்கே என்ன பிரச்சனை நடக்கும் என்று நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அங்கு கிளம்பி கொண்டிருப்பதை அறியாமல் எங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அங்கே அவர்களின் வாழ்க்கை துணை உடன் பிறந்தவர்களுக்கும் மிக பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கப் போகின்றது. இங்கே நடந்த பிரச்சனைகளை விட அங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இதில் உண்மையில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இத்தனை நாட்களும் இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டமிட்டாலும்
நீங்கள் பிள்ளையே, இத்தனை நாட்களாக இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டை இல்லாமல் இருப்பதுதான் என் தங்கமே. இருந்தாலும் சூழ்ச்சிகள் அவர்கள் சந்தோஷப்படும்படி ஒருபோதும் நீங்கள் உங்கள் ஒற்றுமையை கெடுத்துவிடக்கூடாது. அப்பன் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன் என் குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் பிள்ளைகளை, இத்தனை நாட்களாக இவர்கள் குடும்பத்தின் உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டையில்லாமல் இருப்பதுதான் என் தங்கமே புத்திசாலித்தனம். இருந்தாலும் சூழ்ச்சிகள் அவர்கள் சந்தோஷப்படும்படி ஒருபோதும் உங்கள் ஒற்றுமையை கெடுத்துவிடக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.